பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக நீதிமொழிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். சாலமோனின் நீதிமொழிகள். ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான், மூடத்தனம் உள்ளவனோ தாய்க்கு சஞ்சலமாய் இருக்கிறான். எனக்கு அன்பானவர்களே, ஞானமுள்ள மகன் செய்கிற முதல் காரியம் என்ன? தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான் என்பதை நாம் கடந்த நாளிலே தியானித்தோம் அல்லவா? இந்த நாளிலும் ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான் என்று ஞானியாகிய சாலமோன் சொல்லி இருக்கிறதை நாம் தியானிக்கலாம். அன்பானவர்களே, எந்த ஒரு தகப்பனுக்கும் தன்னுடைய பிள்ளை தனக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது அல்லவா? அப்படியே பரம தகப்பனும் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். ஆம், அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவருடைய வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிந்து அதின்படி செய்யும் பொழுது மெய்யாகவே தகப்பனுடைய உள்ளம் நம்மை குறித்து மகிழ்ச்சி அடையும் அல்லவா? அவருடைய இருதயத்தை நம்முடைய வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் சந்தோஷப்படுத்துகிறதற்கு நாம் தவறிவிடவே கூடாது. அவருடைய உள்ளம் நம்மை குறித்து துக்கப்படுமானால் அல்லது நம்முடைய செயல்கள் தேவனை வருத்தப்படுத்துகிறதாக இருக்குமேயானால் நாம் மாற வேண்டும். மாறுகிறதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அப்படி நாம் நம்மை மாற்றிக்கொள்ளுவோமேயானால் பரம தகப்பனை நம்முடைய செயல்கள் மகிழ்ச்சியடைய செய்யும் அல்லவா? அன்பரே, ஞானமுள்ள பிள்ளைகளாய் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிற பிள்ளைகளாய் வாழ நாம் நம்மை அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான் என்று சொல்லி இருக்கிற வார்த்தையை தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தீர். ஆண்டவரே, உம்முடைய போதகத்தை நாங்கள் கேட்கிறோம். கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அதின்படி செய்து உம்முடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். ஆண்டவரே, உம்முடைய இருதயத்தை துக்கப்படுத்தின நாட்களை எங்களுக்கு மன்னியும். ஆண்டவரே, உம்மை சந்தோஷப்படுத்தாத எல்லா காரியங்களையும் நாங்கள் விட்டு விடுகிறதற்கு இந்த நாளிலே நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் எங்களை உம்முடைய சந்தோஷத்திற்கு ஏற்ற விதத்திலே மாற்றிக்கொள்ளுகிறதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். தகப்பன் உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.